ஷை நல்லா கேட்டுக்கோடா. அரசியல்வாதியை அடக்கிற டைம் நெருங்கி கொண்டே வருது. மதுரை மீனாட்சி அம்மா கணக்கு, மதுரை மீனாட்சி அம்மா கணக்கு. பூமியில் நான் எப்படி பச்சை ஆடையில் இருக்கணும், என் ஈசன் கொடுத்த வரம், என் ஈசன் கொடுத்த கணக்கு, என்னுடைய ஈஸ்வரன் கொடுத்த படிப்பில் கணக்கில் எப்படி பூமி பச்சை பசையாக இருக்கணுமோ அந்த மாதிரி தான் வைப்பார். ஆனால் அநியாய சட்டை, அகம்பா சட்டை அந்த இடத்துல பூரா விவசாய இடத்துல மில்லு, தொழிற்சாலை, கம்பெனி, பேட்டிலாம் போட்டுதானா அவனே அவன் குடும்பத்தை உட்கார வச்சு மண்ணு கிண்ணெல்லாம் கல் மண்ணெல்லாம் தோண்டி எடுக்க விடுவார். தோண்டி எடு, இல்லைன்னா தார்க்க முட்டை கொடுத்துருவான் வானரப்பட. அந்த மாதிரி அந்த கணக்கு வரும். விவசாயத்தில் அழித்து கல் மண் நிறைய ரோடு மாதிரி போட்டு டார்டாரை அமுக்கினவனுக்கு தக்க தண்டனை. அதுக்கு தான் தின்னு கழிக்கிற இடத்துல அந்த கம்பியை இராணுவ வானரப்பட கையில் வச்சுருப்பான். அவன் ஆட்டோமேட்டிக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பான். முக்கால் சத்தியம் எல்லா கோர்ட்டில் காட்டுக்காப்பா. புது கவர்மெண்ட்டு இன்றைக்கி கணக்கு போட்டார். எல்லாம் ஆள்கால் கலந்து பூரா சாராயம், விஸ்கி, பிராந்தியெல்லாம் என்கவுண்டர், ஷூட்டிங் ஆர்டரில் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவார். அவன் தயாரிக்கிற இடம் வரைக்கும் முடிச்சிடுவார். இயற்கையில் கொடுத்த பனைமரத்து கல், சரியா, கல் வேணால் சாப்பிட்டு போட்டோம், அது நோய் நொடி வராது. பேறுகாலத்து பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் ஒரு 30 நாளைக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா இயற்கை தன்மையில் அந்த பிள்ளைகள் பிறக்கும். அதுதான் கணக்கு. கடவுள் கொடுத்தார். பூரா அழிச்சு வச்சுருக்கான். பூரா இப்போ உள்ள ஜென்ரேஷன் பூரா பெண்ணு ஆணும் குடி போதையில் போகுது. அப்போ இந்த குடி போதை ஆட்காலை துவைச்சி எடுத்து போடுவார். அரசியல்வாதி அநியமாக தண்டனை, தக்க தண்டனை வாங்கிடுவான். சனதானத்தை ஒழிப்போம் கேடா பாய்ப்பேல. கடவுளுடைய பூமி திங்கியலடா அவன் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்தி வரைக்கும் எப்படி நக்கி சாப்பிடுதா. சனதானத்தை ஒழிப்பாங்கண்டா, ஒழிப்பாங்க. கடவுள் இப்போ கொந்தளி போகிறோம். அந்த சனதானத்தை ஒழிப்போன்னு சொல்லி உள்ளே போ. அரசியல்வாதி, நடிகை பூரா முட்டா போயிடும். கடலுக்குள்ளே போய் சனதானத்தை ஒழிப்போம்னு சொல்லி மீனுக்கு இறையாக போயிடுவா. முக்கால்